நான் எதுவுமே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. நெட்டாரர் 66 பர். இது யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆஃபீஸ் கோவர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ். ஃபுல் டைம் என்னால் சார்ட் பார்க்க முடியாது, ஆனால் ட்ரேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக ஓபியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தான் மார்க் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது. இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆனால் ஒரு 1:13 இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு சம்மரி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சோச்சஃபெக்ஸ். நான் உங்கள் ஆஷிக். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சாரி, ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் செட்டப், லைக் செட் அண்ட் ஃபர்கெட்னு கூட சொல்லலாம். இது யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆஃபீஸ் கோவர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், இல்லை காலேஜ் போகிறவங்க. நான் எதை மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஃபுல் டைம் என்னால் சார்ட் பார்க்க முடியாது, ஆனால் ட்ரேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், நான் ட்ரேட் பண்ணுறேன். பட் அதுக்கான செட்டப் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா முதலே சொன்னது போல் இவங்களால ஃபுல் டைம் சார்ட்டை பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஸ்கேல்பராகவோ இல்லை ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இது உங்களுக்கானது அல்ல. அவங்கள தவிர்த்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, லிமிட் செட் பண்ணணும், நான் காலேஜ் போகிறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் லிமிட் போட்டு விட்டுருவேன் ப்ரோ, அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகட்டும், எஸ்எல்ஓ டிபிஓ, பட் என்னால் அந்த டைமில் பார்த்து என்னால் எடுக்க முடியாது, எனக்கு அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த செட்டப்பை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒருவேளை அதில் டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஸ்ட்ரக்சரோட வீடியோ, அதை பார்த்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆன பிறகு ட்ரேட் எக்ஸிக்யூஷனுக்கு என்ன பண்ணுன்றது மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நீங்கள் திரும்ப ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை ஒரு ஆர்டர் பிளாக்லேயோ ஆர்டர் ஃப்ளோலையோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதோட வீடியோஸை நான் யூடியூப் செக்ஷன்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டராக தான் ஒரு வீடியோவாக போட்டு வந்திருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதை தேடி எடுக்கனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை போட்டு வைக்கிறேன். நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். மேலே கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 ஹவர் தான் எடுத்திருக்கேன். 1 ஹவர் அண்ட் 15 மினிட்ஸில் நான் இங்கே உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை நீங்கள் எதில் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் தான் பண்ணணுன்ற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. நான் முன்னாடியே சொன்னது போல் மார்க்கெட்டில் எல்லாமே வேலை செய்யும். நான் ஒரு வீடியோலையும் உங்களுக்கு அதை தான் சொல்லியிருக்கேன். எஸ்எம்சி மட்டும்தான் வேலை செய்யும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை. சப்ளை அண்ட் டிமாண்ட் கண்டிப்பாக வேலை செய்ய தான் செய்யும். பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டில் பண்ணிகிட்ருக்காங்க, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இருக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து பேட்டர்னில் இருந்த எல்லாரையும் எஸ்எம்சி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா எஸ்எம்சி இல்லை, திரும்ப மறுபடி பேட்டர்னோ சப்ளை அண்ட் டிமாண்டோ அப்படின்னு திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வேலை செய்யுமா, அது வேலை செய்யுமா, இல்லை இது வேலை செய்யாதா, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே வேலை செய்யும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு புரியுது, உங்களால் எதை மார்க்கெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதில் என்ன பார்க்க முடியுது அந்த சார்ட்டில், உங்கள் கண்ணுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் நல்லா தெரியுதுன்னா அது பண்ணுங்கள். இல்லை ப்ரோ பேட்டர்ன் பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டில் நான் எடுக்கிறேன், எனக்கு எல்லா இடமும் கரெக்டாக தெரியுதுன்னா ஓகே அதுலேயும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை எஸ்எம்சி தான் ப்ரோ, எனக்கு அந்த கேண்டில் வச்சு எடுக்க தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியும் எடுக்கலாம். எல்லாமே வேலை செய்யுன்றதை மட்டும்தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன். மைண்டில் ஏற்றிக்கங்க. ஒரு வேலை இது வேலை செய்யாது, இதை நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் தெம். அதெல்லாம் சும்மா, எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த 1 ஹவர் ஸ்ட்ரக்சர், இந்த 1 ஹவர் ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ நாள் நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது எப்படின்றதெல்லாம் நான் காட்டிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் தான் வரப்போகிறோம். பட் இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருந்திருக்கும். இது ரொம்பவே சிம்பிளிஃபைட். இதில் நீங்கள் லிமிட் தான் செட் பண்ண போகிறீங்க, மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அதோட ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக தான். இப்போ இது என்ன ட்ரெண்டில் இருக்குது, இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்திருக்கு, திரும்ப மேலே போயிட்டு கீழே விழுது, அப்போ இது என்னது, கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்போ டவுன் ட்ரெண்டில் நம்ம பை பண்ணுமா செல் பண்ணுமா? கவுண்டர் ட்ரெண்டில் நான் பை பண்ண ப்ரோன்னு ஒரு சிலர் நீங்கள் மனசில் நினைக்கலாம். ட்ரெண்டோட பண்ணுறது சேஃப், ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இது செல்லில் இருக்குது, நான் செல் தான் பண்ண போகிறேன்.
எங்கேருந்து செல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் ஹையில் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோனா என்னது ப்ரோ? ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? நான் அந்த வீடியோவையும் கீழே கொடுக்குறேன், அதை தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா அப் மூவுமே ஆர்டர் ஃப்ளோ தான் இல்லையா? இங்கே இருக்கிற ஒரு பை மூவ் ஆர்டர் ஃப்ளோ, இங்கே இருக்கிற ஒரு பை மூவ் ஆர்டர் ஃப்ளோ, இங்கே இருக்கிறதும் ஆர்டர் ஃப்ளோ. இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் ஹைன்னு ஒரு இடத்த வைப்பீங்கல்ல, இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணி இழுத்துக்கோங்க. அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், சின்னதாக வேணாலும் இருக்கட்டும். 1 hour ஸ்ட்ரக்சரில் எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் ஃப்ளோ கிடைக்குது, நான் மார்க் பண்ணிட்டேன். இது பை மூவ் தானே, கரெக்டு தானே? இந்த இடத்துல இது என்னது? இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கா? இதை நான் கலர் கூட மாற்றிட்டுறேன். இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. இதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இழுத்துருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் 2 விஷயம் தான் மார்க்கெட்டில் நடக்க போகுது. ஒன்று, இவன் கீழே இப்படியே போகிறான், இல்லை மேலே வந்து உடைக்க போகிறான். இது ரெண்டுமே நடக்கலைன்னா உங்களோட ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் விழப்போகுது. எது வேணாலும் நடக்கலாம், இதுதான் நடக்கும்னு நான் சொல்லலை. அப்போ இங்கேருந்து விழுந்தான் அப்படின்னா இதை நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறீங்க, அண்ட் தென் ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. மார்க்கெட் மூவ் ஆகி உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்துல உள்ளே வந்துட்டான். இங்கே மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துல லிமிட் போட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ என்ன வேணால் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 1 hour அப்படியே 15 minute மாற்றிடுங்க. இப்போ 15 minute நம்ம இது என்ன கலர் எடுத்துக்கலாம்? ஒரு ஓகே, ரெட் எடுத்துக்கலாம் சரிங்களா? 15 minute. இந்த இடத்துல மார்க்கெட் 15 minute என்ன ஆயிருக்குங்க? இப்படி இருக்குமா? எஸ். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, 15 minute நீங்கள் சோச் பார்க்கணும், சிஹெச். பட் இந்த செட்டப்புக்கு சோச் எப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் நார்மல் ஆஸ் யூஸ்வல் பார்க்குவீங்க இல்லையா? ஒரு லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா இதை சோச்சாக போடுவீங்கள்ல, அந்த சோச்சே இதுக்கு எனஃப். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ஆட் பண்ணி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த சோச்சை இதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். இது நார்மல் சோச். நம்ம மார்க்கெட்டில் எப்படி சோச் பார்ப்போம்? ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையோ லோவையோ மார்க்கெட் வயலேட் பண்ணுறப்ப அது ஒரு சோச்சாக போடுவோம், அந்த சோச் போதும். இப்போ 15 minute உங்களுக்கு இப்படி சோச் வச்சிருச்சு அப்படின்னா, இந்த சோச் கிட்ட 15 minute இந்த சோச் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம், இந்த எல்லோ சின்னது பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த சோச் லைனுக்கு மேலே 2 ஆர்டர் பிளாக் நீங்கள் தேடணும். 5 கூட இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமில் 1. இந்த சோச் கேண்டல், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த கேண்டல்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டலே உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் இதை மார்க் பண்ணிடுங்க. ஒருவேளை இது இல்லை ப்ரோ இங்கே இருக்குது 1 அப்படின்னா, இந்த இடத்துல இல்லவே இல்லை, இந்த இடத்துல தான் 1 இருக்குன்னா இந்த 2ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஆர்டர் பிளாக் 1, அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் 1. இந்த 2லேருந்து மட்டும்தான் நீங்கள் செல் பண்ணணும். ஓகேவா? இது வர புரிஞ்சுதுங்களா? அப்படியே நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். 1 hour ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறீங்க. ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு லோ ஃபார்ம் ஆகணும். ஒரு லோ கிடைக்கணும்னா மார்க்கெட் ரீசெண்டாக இருக்கிற ஹையை வயலேட் பண்ணணும். அதெல்லாம் நடந்து ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ பெருசுமே ஆர்டர் ஃப்ளோ தான், நீங்கள் இவ்வளோ எடுக்க வேணாம். அந்த இடத்துல இருக்கிற கடைசி ஃப்ளோவை மட்டும் எடுத்திங்கன்னா போதும். இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை டிசைட் பண்ணலான்னு. அந்த இடத்துல மார்க்கெட் வந்த அப்புறம் 1 hour நீங்கள் வச்சுருந்த சார்ட்டை 15 minute மாற்றிக்கோங்க. 15 minute சிஹெச் பாருங்கள், மார்க்கெட் அதுக்குள்ளே வந்து திரும்பட்டும், செல் சைடு திரும்பட்டும். ஏன்னா இப்போ 15 minute இங்கே எப்படிங்க இருந்திருக்கும்? பையாக தானே இருந்திருக்கும், பையாகி தான் வந்திருப்பான் இல்லையா? இப்போ இங்கேருந்து நீங்கள் பையும் பண்ண முடியும், கொஞ்சம் தூரத்துக்கு போகும், இங்கேருந்து செல்லும் பண்ண முடியும் இல்லையா? டைரெக்டான்றப்ப நான் ஒரு 1:3 வரை தான் இது வரைக்கும் உங்கள் எல்லாரையுமே டார்கெட் செட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. 15 minute செல் சைடு திரும்பின அப்புறம் உங்களுக்கு சோச் கன்ஃபர்மேஷன் கிடச்சப்புறம் சோச்சுக்கு மேலே இருக்கிற 2 ஆர்டர் பிளாக்கை நீங்கள் தேடி மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரீமில் 1 இருக்கும், அதை மார்க் பண்ணிவிடுங்க. சோச்சுக்கு மேலே நியரஸ்ட்லேயே இருக்கணும். ஒருவேளை இந்த ஒயிட் கேண்டிலே உங்களுக்கு சோச்சாக
ஓபியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை தான் மார்க் பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சோச் லைனுக்கு மேலே 2 ஓபி, எக்ஸ்ட்ரீமில் 1, நியரஸ்ட்டில் 1. இங்கே ஒரு லிமிட் ஆர்டரை போடுங்க. லிமிட் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கேயும் அதே போல் ஒரு லிமிட்டை செட் பண்ணலாம். எனக்கு இதுலேயும் கன்ஃபர்மேஷன் வேணும் ப்ரோன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர் பிளாக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க கேனில் ஸ்வீப் பண்ணி பிரேக் பண்ண அப்புறம் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் எடுத்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். ஆனால் இது நம்ம அதுக்காக பண்ணலையே, என்னால் சார்ட் பார்க்க முடியாது, நான் முன்னாடியே போட்டு வச்சுட்டு என் வேலையை நான் பார்க்கணுன்றவங்க தான் இந்த வீடியோ. ஸோ லிமிட் செட் பண்ணிடுங்க. அப்படி லிமிட் செட் பண்ணிவிட்டு இந்த டார்கெட்டை எங்கே வைக்க போகிறீங்கன்னா உங்களோட மேஜர் லோ. அட்வான்ஸ் டிப்பாக ஒன்று சொல்கிறேன். ஒரு வேளை மேஜர் லோவில் உங்களுக்கு டேஞ்சராக ஏதாச்சும் ஒரு கேண்டல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்குது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டார்கெட்டை நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் இங்கே வந்த அப்புறம் நீங்கள் ட்ரையலாவது பண்ணிக்கலாம். டார்கெட்டை லோலையே வைங்க, மோஸ்ட்லி வந்துடும். அப்போ இந்த 2 ட்ரேடில் ஒன்று கீழே இருக்க ட்ரேட் எஸ்எல் ஆகிட்டு மேலே இருக்க ட்ரேட்லேருந்து மார்க்கெட் விழுகலாம். இல்லை ரெண்டுமே எஸ்எல் கூட அடிக்கலாம். ரெண்டுமே எஸ்எல் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்டு பை. அப்போ நம்ம பை பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? எஸ்எல்லே வராமல் செட்டப் சொல்லுங்கன்னா அது என்னால் முடியாது ராஜா. கண்டிப்பாக எஸ்எல் வரும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த மந்த் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா அதை மட்டும் பாருங்கள். எண்ட் ஆஃப் த மந்த் இல்லைனா எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை என்னால் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர் என்ன ரேஷியோன்னு பாருங்கள். நான் எப்போவுமே ஒன்று தான் சொல்லுவேன், 3லேருந்து 5% நீங்கள் மந்த்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பர் டூப்பர் ட்ரேடர் தான். நீங்கள் யாரையும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காதீங்க, நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். அவன் 10% பண்ணிட்டான், அவன் 30 பண்ணிட்டான், அவன் அக்கௌண்ட்டை டபுள் பண்ணிட்டான் ப்ரோ, இதெல்லாம் நமக்கு வேணாம். நீங்கள் மாதம் 3 பண்ணிங்கன்னா இதுதான் க்ரோத். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகும்? எல்லா மாதமும் இந்த 3 to 5 கிடைக்குமானா கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜான்வரியில் நீங்கள் ஒரு 7% பண்ணிடுறீங்க, சூப்பர், வித்ட்ரா எடுத்துகிட்டு இருப்பீங்க. பிப்ரவரி வரீங்க, ஒரு 3% லாஸில் இருக்கிறீங்க. திரும்ப மார்ச் வரீங்க, ஒரு 8% பண்ணுறீங்க மார்ச்சில். இப்போ ஆவரேஜ் என்ன? ஒரு 7, 3 போச்சுன்னா 4 + ஒரு 8, 12, 3 மாதத்துக்கு 12. அப்போ ஆவரேஜ் என்னங்க? 4% இல்லையா? இது நல்ல ரேஷியோ தான். இந்த மாதம் நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருந்துருக்கிறீங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்றேன். 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டருக்கு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆவரேஜாக 4% நீங்கள் மாதம் பண்ணியிருக்கீங்க. லாஸே வராமல் பண்ணணும்னா அது கஷ்டம். அது வந்து ட்ரேடிங் உங்களுக்கானது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் நினச்சி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மார்க்கெட் பிடிங்கிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கரெக்டுங்களா? 1 hour ஸ்ட்ரக்சர், 15 minutes சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறீங்க. 15 minutes சோச் லைனுக்கு மேலே இருக்க 2 ஓபியை சூஸ் பண்ணுறீங்க. 2லேயும் லிமிட் போடுறீங்க. டார்கெட்டை தூக்கி உங்களோட 1 hour லோவில் செட் பண்ணுறீங்க. ஓகே, இதை அப்படியே நம்ம சார்ட்டில் பார்ப்போம். நான் வந்து ஒரு ஜான்வரி டு இந்த ஏப்ரல் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஈரோ யூஎஸ்டியில் 4 மாதமும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ ரேஷியோ, எவ்வளோ எஸ்எல் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் டைரெக்டாக போய் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நான் இல்லை, யார் சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு மென்டார்கிட்ட இருக்கிறீங்க, அந்த மென்டாரே சொல்லிட்டார் இப்படி பண்ணுங்கனாலும் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அந்த விஷயம் நடந்துருக்கான்னு மார்க்கெட்டில் எடுத்து பார்க்கணும். ஒரு சார்ட்டுக்கு 4 சார்ட் பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, அது தப்பு இல்லை. ஒரு வேளை இப்போ நான் இங்கே லிமிட் போட சொல்கிறேன், இது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேரில் லாஸில் இருக்கலாம். நீங்கள் இதில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஹையை போய் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுறோம் ப்ரோ, அங்கே சோச் ஆனப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, ஃபைன் தான். இல்லை இங்கே சோச் ஆகிடுது ப்ரோ, இந்த இடத்த ஸ்வீப் பண்ண அப்புறம் நான் செல் பண்ணுறேன் ப்ரோ, அதுவும் ஓகே தான். இந்த செட்டப் இதெல்லாம் நீங்களாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. உங்கள் மனசுக்கு எது சரின்னு வருதோ அதையும் சில டைம் பண்ணணும் மார்க்கெட்டில். அப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்திருக்கு, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறதுல ஒரு 70% அக்யூரசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 50 தான் வருது, ஓகே ஃபைன், அக்செப்டபுள் தான். பட் நான் 70 காமிக்கிறேன், நீங்கள் பண்ணும்போது வெறும் 5 தான் வருது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. அப்போ அந்த செட்டப் வேஸ்ட்டு, அது உங்களுக்கானது இல்லை, அதை நீங்கள் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.
ஸோ இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அது எப்படி பண்ணோம் ஏதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சார்ட்டில் காமிச்சிடுறேன். இதுவரை நம்ம பார்த்துருக்க எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் அப்படின்னு நான் இதுவரை காட்டினதில்லை. ஒன்று பார்த்தா ஒரு ஃபுல் மந்த்து பார்ப்போம், இல்லை மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரியாவது நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு கரெக்டாக மார்க்கெட் EURUSD இந்த இடத்துல இருந்தால் ரிவர்சல் ஆகுது. இதோட டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் December 28. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஜான்வரியிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து என்னோடய மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப் டு டேட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஜான்வரியிலேருந்து ஏப்ரல். ஸோ 4 மந்தோட டேட்டா இந்த இடத்துல நான் ஸ்ட்ரக்சராக ட்ராப் பண்ணியிருக்கிறேன். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செல்லுலேயும் இருக்குது, பைலையும் இருக்குது, திரும்ப மார்க்கெட் செல்லும் ஆகுது. கரண்ட் மார்க்கெட் வர நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு புது லோவை க்ரியேட் பண்ணுது. இதோட டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4th Jan. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். இது 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல வரும்போது இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரவே இல்லை. இங்கே நம்ம வெயிட் பண்ணியிருந்தாலும் வேஸ்ட்டு தான், எதுவும் நடக்கலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் இங்கே தான் உங்களுக்கு பிரேக் கொடுக்குறான், மீதி எல்லாமே ஸ்வீப்பு. பிரேக் ஆன அப்புறம் புதுசாக ஒரு லோ கிடைக்குது. இந்த லோ கிடைக்கும் போது நான் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணுறேன். என்னால் இப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறது ஒரே கேண்டில். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பைமூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். கரெக்டுங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. எக்ஸாக்டாக கூட பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த லோவில் இருக்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கலை. இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும் அப்படின்றது தான் பிளான். பட் நிறைய பிஸி ஷெடியூலால் பண்ண முடியல எதுவுமே. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான். இந்த பிரேக்குக்கு அப்புறம் புதுசாக ஒரு லோ க்ரியேட் ஆகுது. இந்த லோ க்ரியேட் ஆகும்போது ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணோம். எதை பண்ணலாங்க? கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம ஆக்சுவலி இப்படி தான் பண்ணியிருக்கணும் இல்லையா? இதுதானே பை மூவ். இந்த எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு இதுதான் பை மூவ் இல்லையா? ஆனால் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ரீசன்ட் ஹை, உங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசன்ட் ஹை மார்க் பண்ணுவீங்கல்ல, அதுவே அந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் கேண்டலை மார்க் பண்ணிடுறேன். ஆர்டர் ஃப்ளோக்கு பதிலாக எக்ஸ்ட்ரீமில் இருக்க கேண்டலை நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம ட்ராப் என்ட்ரியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல இருக்க ஆர்டர் ஃப்ளோவை மார்க்கெட் டேப் பண்ணிட்டான். விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரக்சரில் இருக்க ஆர்டர் ஃப்ளோ. நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஸ்ட்ரக்சர் விட்டு ஸ்ட்ரக்சர் போய் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் கட்டாயமாக சொல்லுவேன். இங்கே நம்ம எடுக்கிறது ட்ராப் என்ட்ரி தான். எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நமக்கு அவன் இந்த ஆர்டர் ஃப்ளோவையும் டேப் பண்ணியிருக்கான். ஸோ செல்லாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 15 மினிட்டுக்கு போயிடுங்க. இங்கே நமக்கு சோச் நடக்கணும் இல்லையா? 15 மினிட்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிட்டு கீழே வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு சோச் ஆகுது. இதுதான் உங்களுக்கு சோச் நடக்கிற ஏரியா. நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருந்தேன், இங்கே பாருங்கள். இந்த இடத்துல சோச் ஆகுது அப்படின்னா, சோச்சுக்கு மேலே இருக்க 2 ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்று மேலே இருந்தால் மேலே பண்ணிக்கங்க, இல்லை அதே இடத்துல இருக்குது ப்ரோன்னா நீங்கள் அதை தான் பண்ணி ஆகணும். ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். 15 மினிட்டில் இந்த இடத்துல சோச் ஆகுது. விச் மீன்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு இல்லையா? இதுக்கு மேலே பாருங்கள் எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குன்ட்டு. கரெக்டாக 2 ஆர்டர் பிளாக் இருக்கா? எக்ஸ்ட்ரீமில் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா, இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் லிமிட்டை போட்டுருங்க. ஏன்னா இப்போ ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அவன் இதை பிரேக் பண்ணிட்டு அதை கூட தொட்டு விழுகலாம். இங்கே ஒரு லிமிட், இங்கே ஒரு லிமிட். இந்த லிமிட் எவ்வளோ தூரத்துக்கு வேலிடேட்னா, ஒன்று எஸ்எல் அடிக்கிட்டோம், இல்லை இந்த டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா மேலே இருக்க இந்த லிமிட்டை கேன்சல் பண்ணிடணும். புரிஞ்சிருக்காது இல்லையா? இருங்க. இப்போ நான் மேலே ஒரு லிமிட் போட்டிருக்கேன், கீழே ஒரு லிமிட் போட்டிருக்கேன். பட் மார்க்கெட்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே இருக்க லிமிட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி நேராக டார்கெட்டுக்கு வந்துட்டான். இங்கே நீங்கள் போட்ட லிமிட்டு முடிஞ்சுது. இந்த லிமிட் ஸ்டில் லிமிட் பெண்டிங் ஆர்டர்லேயே இருக்கும். இதை டெலிட் பண்ணிடுங்கன்றேன். ஏன்னா மார்க்கெட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டான், புது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடும். இல்லை எஸ்எல் அடித்தா அதுவே முடிஞ்சிடும். 2 தான். ஓகேங்களா?
போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டு வெயிட் பண்ணக்கூடாது. திரும்ப வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கை தொட்டோம் விழுகுவான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம இங்கே அழிச்சு விட்டுடலாம். இந்த இடத்துல நீங்கள் லிமிட் போட்டு எஸ்எல் எவ்வளவு, இந்த ஹை எவ்வளோ பார்த்துக்கோங்க. 88 இருக்கிறதுனால நீங்கள் 96 வரைக்கும் டார்கெட்டை செட் பண்ணோம். ஒரு 8 பிப்பு நீங்கள் பஃபருக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? 88னா 96, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வச்சிங்கன்னா 9.3 RR இந்த ஒரு ட்ரேடில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் லிமிட் தான் போட்டிருக்கீங்க, சோச் பார்த்து லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. டார்கெட் செட் பண்ணிவிடுங்க. இந்த லோக்கு தொட்டுட்டு எவ்வளோ அக்ரஸிவாக மார்க்கெட் விழுந்திருக்கு, இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துருக்கலாம். ஒரு 9.3 ஜான்வரி 26, விச் மீன்ஸ் இந்த ஒரு ஃபுல் மந்த் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலும் 26 நாளைக்கு சேர்த்து ஒரு ட்ரேடு தான் வந்திருக்கு. இந்த பொறுமை உங்களுக்கு வேணும். மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறன்னிங்களாம் எனக்கு ட்ரேடு வேணும்னா இந்த செட்டப் உங்களுக்கானது இல்லை. கடைசியாக சொல்கிறேன் அது எப்படி பிளான் பண்ணலான்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, மார்க்கெட் மறுபடியும் பிரேக் அவுட்டிங். இங்கே பிரேக் ஆகுது. இது எந்த இடம்னா இது, ஓகேங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு 1 ஹவரில் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்ம போட்ட ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ். பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, ரீசன்ட் ஹை எடுத்து லோ கன்ஃபார்ம் பண்ணுறானா. இப்போது இவ்வளோ பெருசு தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணோம் ஆக்சுவலி. பட் போன ஸ்ட்ரக்சர் போலவே உங்களோட ரீசன்ட் ஹை இங்கே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரீம் கேண்டில் மார்க் பண்ணிவிடுவீங்க. கரெக்டுங்களா? இங்கேருந்து சோச் பார்த்து செல் பண்ணோம். இங்கேருந்து மார்க்கெட் சோச் ஆகுது. இந்த இடத்துல சோச்சுக்கு மேலே நான் உங்களுக்கு 2 ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆச்சுங்க, ஒன்று தான் இருக்குது இந்த சர்க்கிளில். அப்போ ஒரு ஆர்டர் பிளாக்கை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இருக்கிறதா நம்ம பண்ண முடியும். அந்த ஆர்டர் பிளாக்கில் நான் ஒரு லிமிட் ஆர்டர் போடுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் தொட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறான், பட் எஸ்எல் அடிச்சிடுறான். ஓகே, வாங்கிக்கோங்க. அங்கே ஒரு இங்கே எவ்வளோ ஆர்ஆர் எடுத்தீங்க? 9.3. நான் ஸ்க்ரீன் மேலே போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. 9.3 எஸ்எல் கீழே நான் போடுறேன் 1. நெட் ஆர்ஆர் எவ்வளோ? அப்போது 9.3ல் 1 போச்சுன்னா 8.3. ஓகேவா? கீழே இருக்குங்களா? ஃபைன். திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஃபுல் ஆர்டர் ஃப்ளோவை ஸ்வீப் பண்ணுறான். ஸ்வீப் பண்ணி மறுபடியும் சோச் வைக்கிறான். நான் இதை தான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருந்தேன். சோச் வைக்கிற கேண்டலே உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஒரு ஆர்டர் பிளாக், இது ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா? இதில் ஒரு லிமிட்டு, இதில் ஒரு லிமிட்டு. பட் ஃபஸ்ட்டு இந்த லிமிட் ட்ரிகர் ஆகி நேராக மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, டார்கெட்டை இங்கேயே அச்சீவ் ஆயிருதா, இந்த இடத்துல. அவ்வளோதான், இந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்க இந்த லிமிட்டை கேன்சல் பண்ணிடணும். ஏன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதில் எவ்வளோ ஆர்ஆர் வந்திருக்கு? 3.36. இங்கே எவ்வளோ நீங்கள் கூட்டணும், 8 பிப்பு அதிகமாக வச்சுக்கணும். அப்போது 83னா 91, 83னா 91, 3.15 அப்படியே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கோங்க. 9.3 + 3.15 SL1. அடுத்து ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல ரீசன்ட் ஹை, இதை என்ன பண்ணிட்டான்னா இவன் நேராக போயிட்டு முதல்ல ஸ்வீப் பண்ணுறான். அண்ட் தென் அந்த ஸ்வீப்பை பிரேக்கே பண்ணிடுறான். இவன் ஒரு வேளை ஸ்வீப் மட்டும் பண்ணியிருந்தானா நம்ம இங்கேருந்து சிஹெச்ஓசிஹெச் பார்த்து செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல எனக்கு ஆர்டர் எதுவும் கிடைக்கல. அட்லீஸ்ட் ட்ரை ஆச் பண்ணியிருக்கலாம். இவன் பிரேக் பண்ணதால நான் எதுவுமே பண்ணலைங்க. ஓகேங்களா? திரும்பவும் வெயிட் பண்ணி கீழே வந்த அப்புறம் மேலே சோச் ஆகலை, கீழே தான் பிஓஎஸ் தான் ஆகுது. அந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரீசன்ட் ஹை எடுத்து புதுசாக ஒரு லோ இங்கே ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவை மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. இவ்வளோ பெருசு நம்ம மார்க் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா கடைசி மூவ் தான் உங்களை எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி மூவை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ. இப்போ நான் சும்மா இங்கேருந்து இதை போட்டு இதுதான் ஆர்டர் ஃப்ளோ, இது இங்கே பட்டு இங்கே விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் போய் லைவில் பண்ணும்போது இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கடைசியாக இருக்கிறதே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரல, இங்கே உங்களுக்கு எந்த ட்ரேடும் இல்லை, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் மார்க்கெட் பிரேக் ஆகுது. திரும்ப ஒரு லோ. இந்த லோக்கு மேலே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ, இந்த இடத்துல ஹைனா இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. கரெக்டுங்களா? இங்கே இருக்குது, இது ஒரே கேண்டல், இவ்வளோ தூரம் வந்திருக்கா? எஸ், இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, இதோட லோ எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். 94.
இதோட லோ 94. ஸோ இந்த இடத்துலேருந்து ஆன இந்த பைமும் ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக ஆக்ட் ஆகுது. இதை மார்க் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் இங்கே வரும்போது எனக்கு ஒரு எஸ்எல் கம்மியாகுது. ஓகே, நான் வந்து இதை பெருசாக மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு எஸ்எல் போட்டிருக்கேன். அந்த எஸ்எல் வராது, இங்கே மட்டும் ஒரு எஸ்எல் வரும். ஏற்கனவே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு எஸ்எல். அப்போது 1 + 1. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே வரும், செக் பண்ணிக்கோங்க. 2 எஸ்எல் இந்த இடத்துல ஆயிடுச்சு. அண்ட் தென் மார்க்கெட் என்ன பண்ணுறான், க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுறான் சோச்சு வச்சு. ஸோ புது ஹைக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹை எனக்கு கிடைக்குது இந்த இடத்துல, ரீசன்ட் லோ எடுத்ததால். அதே போல் இங்கே ஒரு ஹை கிடைக்குது இந்த இடத்துல, ரீசன்ட் லோவை எடுத்ததால். இங்கே ஆர்டர் ஃப்ளோன்றது இதுதான், கரெக்டாக? ஏன்னா இந்த குட்டி கேண்டில் ஒரு வேலிடான கேண்டில். மார்க்கெட் திரும்ப பை ஆகி செல்லாக இருக்குது. ஸோ நான் இது அப் ட்ரெண்ட் செல் மூவ் தான் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவாக பார்க்கணும். அப்போ இதுதான் இங்கே ஆர்டர் ஃப்ளோ. நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து சிஹெச்ஓசிஹெச் பார்க்கணும். ஓகே, 15 மினிட் போகலாம். இது லோ அப்படின்னா இங்கே வந்தால் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். அப்போது இங்கே தான் நடக்குது. இதுக்கு கீழே நான் உங்களை 2 ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண சொன்னேன். வேலிடான ஆர்டர் பிளாக் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு லிமிட் போட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு எஸ்எல், 3வது எஸ்எல். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்னா, உங்களோட சோச் வச்ச இடத்த இதுதான், இங்கேருந்து தான் இது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேவா? இது ஆர்டர் ஃப்ளோ. இங்கேருந்து தான் 15 மினிட் சோச்சு ஆகியிருக்குது. இந்த லோவை இங்கே பாருங்கள், கிளியராக என்ன பண்ணியிருக்கான், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்வீப் பண்ணால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட்ஸ் எ ரிவர்சல் சைன் இல்லையா? ஸ்வீப் ஆனால் பையாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் சிஹெச்ஓசிஹெச்காக வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. இந்த சோச்சுக்கு அப்புறம் 2 ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். இங்கேயே ஒரு ஆர்டர் பிளாக், இதில் ஒரு லிமிட் போடுறேன். இது ஒரு எஸ்எல், 3 எஸ்எல்ன்றது இங்கே 4வது எஸ்எல் ஆகுது. அதே போல் எக்ஸ்ட்ரீமில் ஒரு கேண்டில் இருக்குது, அதை மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் 8 பிப்பு பஃபர் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு எஸ்எல் அடிக்காது. இதோட டார்கெட் இந்த ஹை. ஓகே, 9.22 RR இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு. 4 எஸ்எல் 9.22 RR. அப்போ ஒரு ஆர்டர் ஃப்ளோவிலேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுது, எஸ்எல் அடிக்குது. திரும்ப அதே ஆர்டர் ஃப்ளோவில் இந்த லோவை வயலேட் பண்ணிவிட்டு திரும்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நீங்கள் திரும்ப பை பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் நான் ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நீங்கள் சிஹெச்ஓசிஹெச் பார்த்து தான் பண்ணுறீங்க. ஸோ 2 டைம் நடந்தாலும் 3 டைம் நடந்தாலும் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? டார்கெட் எங்கே வைப்பீங்க? 1 ஹவரோட ஹை. அப்போ கரெக்டாக வச்சுருக்கோமா? இதுதானே 1 ஹவரோட ஹை. இந்த இடத்துல நம்ம டார்கெட்டை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 9.22 RR நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஃபைன். டார்கெட்டுக்கு எப்படி போயிருக்கான், எத்தனை நாள் ஆயிருக்கு, அதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த ட்ரேடு ட்ரிகர் ஆகிறது 29th February. அவன் ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே வர்றது 22nd February. இங்கே ஒரு எஸ்எல் வாங்கிட்டு திரும்ப இங்கே வந்து 28, 29 ஒரு 1 வீக் பக்கம் இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. இந்த 29th ட்ரிகரான ஆர்டரு எப்போ உங்களுக்கு டார்கெட் கொடுக்குதுன்னா 6ஆம் தேதி மார்ச். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5-6 நாள் ஆகிடுது இல்லையா மொத்தமாக? அப்போ இந்த பொறுமை உங்களுக்கு இருக்கணும். 5 days, ஆல்மோஸ்ட் 6 நாள். அதனால தான் இது நான் ஸ்விங் ட்ரேடு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில ட்ரேட் மறுநாளே டார்கெட் கொடுத்தாலும் ஒரு சில ட்ரேடு உங்களை இந்த மாதிரி பெண்டிங்கில் வைக்கும். அண்ட் இதில் ட்ரையல் பண்ணுற கான்செப்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவன் திரும்ப என்ட்ரிக்கு வந்து போகிறதும் இதில் நடக்குது. அண்ட் தென் மார்க்கெட் திரும்பவும் அப்சைடு திரும்புகிறான். இங்கே ஒரு ஹை கிடைக்குதுங்க. இந்த ஹைக்கு ஆர்டர் ஃப்ளோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குது? லோவஸ்ட் லோ வந்து இந்த இடம் தான். ஓகே, லோவஸ்ட் லோ இதுக்கான ஆர்டர் ஃப்ளோ இங்கே இருக்குது. பட் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வராமையே போயிட்டான். பரவாயில்ல, இந்த ட்ரேட் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஹை இங்கே. பட் இதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹையை வேலிடேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரே கேண்டில் தான் உங்களுக்கு இவ்வளோ பெருசாகவும் இருக்குது. ஸோ ஒரே கேண்டிலே ஹை, ஒரே கேண்டிலே வயலேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுக்கு கீழே இருக்க ஒரு வேலிடான லோக்கு போனீங்கன்னா அது இங்கே இருக்குது. இதுதான்
உங்களுக்கு அந்த வேலிடான லோ. இதை வச்சு தான் நீங்கள் இந்த ஹையை வேலிடேட் பண்ண முடியும். அப்போது இந்த ஹை கிடைக்கணும்னா இந்த லோ வயலேட் ஆகணும். இந்த லோ வயலேட் ஆயிருச்சு அப்படின்னாவே நம்ம இங்கேருந்து பை பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா இங்கே திரும்பவும் அது உடச்சிட்டான் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த இடத்துல சோச் ஆயிடுது. இந்த சோச்சுக்கு பிறகு ரீசன்ட் ஹை 1 ஹவரில் இங்கே இருக்குது. ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ ஆர்டர் ஃப்ளோ எங்கே இருக்குது? இங்கேருந்து இவ்வளோ தூரமும் ஆர்டர் ஃப்ளோ தான். இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோவுமே ஆர்டர் ஃப்ளோ தான். ஆனால் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது போல் இங்கே பாருங்கள், உங்களோட ஹை அந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ளே வருது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரீம் கேண்டலுக்கு போகிறேன். ஓகேவா? இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் கேண்டல். இந்த கேண்டலில் இருந்து மார்க்கெட் வந்து தொற்றுச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து செல் பண்ணலாம். இந்த சிஹெச் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சூப்பர். ஓகே, நான் வந்து இதை இப்போதைக்கு இப்படி தள்ளிடுறேன். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எங்கேயுமே சோச் நடக்கலை. மேலே போகிறான். இங்கேத்திக்கு சோச் வேணும் அப்படின்னா இதை எடுக்கணும். மார்க்கெட் அதை எடுக்கல. அதே போல் இந்த ஹைக்கு சோச் வேணும்னா இதை எடுக்கணும். அதுவும் நடக்கலை. திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க? இந்த ஹையை வயலேட் பண்ணுறான். அப்போ இங்கே இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் ஹை இந்த இடம். இதுக்கு சோச் எங்கே நடக்கணும்? இங்கேயே பாருங்கள் சோச்சா. அதாவது இந்த பிளாக் கேண்ட்லேயே உங்களுக்கு சோச் கொடுத்துருச்சு. அப்போ சோச்சுக்கு மேலே இருக்க ஆர்டர் பிளாக் இது. வெரி நெக்ஸ்ட் கேண்ட்லேயே ட்ரிகர் ஆகுது. இதை தான் நான் சொன்னேன், அந்த சோச் நடக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் இருந்து பார்த்துக்கணும். அப்போது இங்கேருந்து 8 பிப்பு பஃபர் வைக்க சொல்லியிருக்கேன். 56ன்ற இடத்துல 64ஆக வச்சுக்கோங்க. முடிஞ்சுது. டார்கெட் எங்கே வைப்பீங்க? 1 ஹவரோட எக்ஸ்ட்ரீம் லோ. கரெக்டாக இருக்குமா? 15.94. ஏற்கனவே போட்ட 9.22 கூட ஸ்க்ரீன் மேலே அப்படியே 15.94 இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரேடு 1ஆம் தேதி கிடச்சிருக்கு, 6ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த ட்ரேடு உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதி தான். நடுவில் 15 நாள் நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறீங்க. இந்த பொறுமை வேணும். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல் இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 2 லோக்கு இன்பிட்வீனில் இருக்க ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் ஹை. ஸோ இந்த இடம் தான் ஹை. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் எது ஆர்டர் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜோனு தான் ஆர்டர் ஃப்ளோ. கரெக்டுங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோ ரொம்பவும் பெருசு தான். இப்போ நீங்கள் ஆர்டர் பிளாக் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். பட் ஆர்டர் ஃப்ளோவில் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆர்டர் ஃப்ளோவில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எதனால் நான் இந்த இடத்த எடுத்து வச்சுருக்கேன்னா இதோட கலரை மட்டும் நான் லைட்டாக குறைச்சிட்றேன். ஓகே, ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குங்களா? இப்போ அப்படியே நான் 15 மினிட் போய் இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை சோச் நடந்திருக்குன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எதனால் இந்த இடத்த எடுத்திருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இடத்துல ஒரு டிபி ஒரு எஸ்எல் இல்லை ஒரு 2 டிபி 2 எஸ்எல் அந்த மாதிரி தள்ளி தள்ளி வந்துச்சு, தூரமாக வந்துச்சு. ஆனால் இந்த ஜோனில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த இடத்துலையே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. சிஹெச் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இதுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் உங்களை மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதை மார்க் பண்ணுவீங்க? இந்த கேனில் மார்க் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்போ நமக்கு இங்கே ஒரு எஸ்எல் முதல்ல கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு எஸ்எல் ஃபஸ்ட்டே வந்துடுது. அண்ட் தென் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் சிஹெச் கொடுத்தான் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ட்ரேட் எடுத்து தான் ஆகணும். எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்குதுங்க? இங்கே ஒரு சிஹெச் நடக்குதுங்களா? இந்த சிஹெச் மேலே ஒரு ஓபியை உங்களை நான் மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் எதை மார்க் பண்ணுவீங்க? இந்த கேனில் ஓபியை மார்க் பண்ணுவீங்க, கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு எஸ்எல், அதே போல் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு எஸ்எல் வரும். லிமிட் போட்டிருந்தீங்கன்னா 2 எஸ்எல் இங்கே. திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணுறான். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் சிஹெச் வச்சா திரும்ப நீங்கள் ட்ரேட் எடுத்து தான் ஆகணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிஹெச் நடக்குதுங்களா? இதுக்கு மேலே இருக்கிற ஓபியை மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல இதுதான் ஓபியாக இருக்குது. அந்த ஓபியை தொட்டு மறுபடியும் ஒரு எஸ்எல். இப்போ இங்கே மொத்தமாக நமக்கு இவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ எஸ்எல்ங்க வந்திருக்கு? 3 எஸ்எல்.
அப்படியே ஸ்க்ரீனில் ஆட் ஆகுதா பாருங்கள். ஆட் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் சிஹெச் நடக்கணும்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணோம். ஓகே, பிரேக் பண்ணிட்டான். அண்ட் தென் திரும்ப ஆர்டர் பிளாக் வேணும். ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரீமில் எதுவும் இல்லை. இதுக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணாலும் இங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வரவே இல்லை. இங்கேருந்து டைரெக்டாக கீழே விழுந்துட்டான். ஸோ இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு -3 போட்டுக்கலாமா? -3 3 SL உங்களுக்கு ஸ்க்ரீனில் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோவும் கரெக்டு. இங்கே என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம் 15 மினிட்ஸில். இது கரண்ட் மார்க்கெட் இப்போ ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரே கேண்டில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கு கீழே தான் நான் சோச் பார்க்க முடியும், மைனர் சோச். அப்போ எனக்கு இந்த ரெட் லைன் தான் மைனர் சோச். ஓகேங்களா? ஒயிட் லைன், சாரி. இப்போ நான் இங்கே என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் தான் ஆர்டர் பிளாக்கு, அதாவது இந்த பெரிய கேண்டில். நான் இங்கேருந்து ட்ரேட் எடுத்து இங்கே வைக்கணும். டார்கெட் எங்கே செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? லோவில். அப்போ இதுதான் லோ இல்லையா? 1.73 தான் வருது. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை இந்த ஹை வயலேட் ஆகிட்டு மறுபடியும் சோச் கொடுத்தா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் 1.5க்காகலாம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுன்றது எடுக்க வேணாமே. ஏன்னா கேண்டலும் ரொம்ப பெருசு. இங்கே ரொம்ப நேரம் நின்ட்டான் அப்படின்னாலும் கஷ்டம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிது மைனரில். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகுது. இந்த ஆர்டர் பிளாக் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நம்புகிறேன். இங்கே நான் ஒரு லிமிட் போட்டு மறுபடியும் ஒரு SL வாங்கிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் பெண்டிங் இருக்குது. மேபி மார்க்கெட் இதுக்கு வந்தால் இங்கேருந்து கீழே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உடச்சிட்டு அவன் ட்ரெண்டை மாற்றணும். ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆனால் ஒரு 1:13 இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இது அழிச்சிட்றேன். ஏன்னா இங்கே இன்னும் மார்க்கெட் வரல, இது எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல. இங்கேயும் ஒரு -1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஆட் ஆயிடுச்சிங்களா? ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் SLன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 SL நமக்கு வந்து கிடச்சிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் டிபின்னு பார்த்தீங்கன்னா 4 டிபி தான். பட் ரேஷியோன்னு பார்க்கும்போது 9.3, 3.15, 9.22 அண்ட் 15.94. டிபியோட RR மொத்தமாக நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 37.61 RR. அதாவது மொத்த டிபியும் நம்ம எடுத்திருந்தோம்னா 37.61 இந்த RR நமக்கு கிடச்சிருக்கும். இதில் நமக்கு மொத்தமாக கிடச்சிருக்க SL வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 RR வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போ 37.61ல் 8 போச்சு அப்படின்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட், நெட் RRன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 29.61. இந்த 29.61 உங்களுக்கு எப்படி கிடைக்குது? மொத்தமாக நீங்கள் 4 மாதம் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஜான்வரி டு ஏப்ரல் 4 மாதம் ஒரே பேரை ட்ரேட் பண்ணி 29.61 RR எடுத்துருக்குறீங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஆவரேஜை இது கூட நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். விச் மீன்ஸ் 29.61 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜாக 7.4 தான் பர் மந்த்துக்கு கிடைக்குது. 7.4% நீங்கள் எடுக்கிற ரிஸ்கில் இருந்து. கரெக்டுங்களா? நீங்கள் இப்போ 1% எடுத்தீங்கன்னா 7.4 கிடைக்கும். இதே 0.5 எடுத்தீங்கன்னா இதில் அப்படியே 50% கிடைக்கும், லைக் 3.8 அந்த மாதிரி. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நெட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். இதில் நீங்கள் ஹியூஜாக ரிஸ்க்கும் எடுக்கல, நீங்கள் ஹியூஜாக இதில் டைமும் போடல. மார்க் பண்ணி வச்சுட்டு அந்தந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம இந்த ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோன்னா 3% to 5% பண்ணாவே நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்றதான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே 7.4 உங்களுக்கு கிடைக்குதுன்றப்ப நல்ல விஷயந்தான். இதுலேயும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், SLவும் கண்டினியூவாக இருந்திருக்கு. ஒரு SL ஒரு டிபி அந்த மாதிரியும் வந்திருக்கு. ஸோ SLஐ பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக போய் மார்க்கெட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு செட்டப்பை உருவாக்கக்கூடாது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது தெரியணும், நடந்திருக்கா நடக்கலையான்னு. அப்போ தான் அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் இவ்வளோ நாள் கொடுத்த எல்லா வீடியோலையும் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேக் டெஸ்ட்னா என்ன? வாட் இஸ் பேக் டெஸ்ட்? ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் மார்க்கெட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன அதே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா? அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிருக்கா? அந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வந்திருக்கா, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை பிரேக் பண்ணியிருக்கா? அப்போ எவ்வளோ SL, எவ்வளோ டிபி, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ட்டில் போட்டுருங்க.
அந்த டேட்டாவை எடுத்து எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் போடணும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னா, சும்மா ஃபஸ்ட்டு எந்த பேரில் பண்ணுறீங்க பேர் நேம் போட்டுக்கோங்க, எந்த ப்ரோக்கர் ஓவன்டாவா எஃப்எக்ஸ்எம்மா அதை போட்டுக்கோங்க. அண்ட் தென் என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்க, மேஜர் டைம் ஃப்ரேம் எது, மைனர் டைம் ஃப்ரேம் எது, அது ரெண்டையும் போட்டுக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சா நடக்கலையா அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ அந்த டேட்டா உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் எத்தனை மந்த் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மாதம் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கிறீங்க, எத்தனை மாதம் லாஸில் இருந்திருக்கிறீங்க, கண்டினியூஸ் எஸ்எல் எவ்வளவு, டிபி ஹையஸ்ட் எவ்வளவு, லீஸ்ட் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சும்மா உங்களுக்காக ஒரு நான் எது பண்ணாலுமே அதை எக்ஸலில் இன்புட் கொடுத்துருவேன். ஒரு சம்மரி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த எக்ஸல் ஷீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2024ஓடது, 2023ஓடது, அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்னோடய ட்ரைவில் இருக்கும். இப்போதைக்கு நான் இதை டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இயர் நான் பண்ண போகிறது எல்லாத்தையுமே இதில் தான் இன்புட் கொடுப்பேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி சில டேட்டாஸ் தெரியுது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட சம்மரி. இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, மொத்தமாக நான் வந்து EURUSD, AUDUSD, JPY, CAD அண்ட் NSDUSD இந்த 5 பேரையும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரே மாதிரி. பட் மந்த் வேறு வேறு. இந்த மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வேறு மந்த், இது மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு மந்த். இது ஜான்வரியாக இருக்கும், இது பிப்ரவரியாக இருக்கும், இது மார்ச்சாக இருக்கும், இது ஏப்ரலாக இருக்கும். இது சம்மரி. ஸோ உள்ளே எடுத்து பார்த்தனா தான் எனக்கு எது எந்த மந்தோடதுன்னு தெரியும். நீங்கள் வேணால் அதை போடும் போதே ஜான் பிப்ரவரின்னு போட்டுக்கோங்க. இதில் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடு. எனக்கு EURUSDயில் இது ஒரு பிப்ரவரி மந்த்துன்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரியில் எனக்கு மொத்தமாக 7 ட்ரேடு கிடச்சிருக்கு. அதில் டேக் ப்ராஃபிட் 2, எஸ்எல் மொத்தமாக அந்த மாதத்தில் 5 வந்திருக்கு. இந்த 5ல் கண்டினியூஸ் எஸ்எல் 3 வந்திருக்கு. எதனால் நம்ம கண்டினியூஸ் எஸ்எல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 10 எஸ்எல் 15 எஸ்எல் லைனாக வருது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இதை டிபெண்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை கால்குலேட் பண்ண முடியும். நான் 1% ரிஸ்க் எடுக்கிறதா, 0.5 எடுக்கிறதா, இல்லை 0.25 எடுக்கிறதா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இப்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டை தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறோம். ஒரு சிலர் தான் ஓன் ஃபண்டில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஓன் ஃபண்டுன்றப்ப நீங்கள் 50% லாஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 50 வச்சு திரும்ப ரெக்கவர் பண்ணாலும் சேஃப் தான். பட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அது கிடையாது. நீங்கள் ஒரு 10% லாஸுக்கு போகும்போதே அந்த அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும், அது எவ்வளோ பெரிய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போது அந்த ரிஸ்க்கு நான் எவ்வளோ எடுக்க போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டினியூஸ் எஸ்எல் எவ்வளோ வந்திருக்குன்றது தெரியணும். இப்போ EURUSD பார்த்தீங்களா, இங்கே 3 எஸ்எல் தான் கண்டினியூவாக வந்திருக்கு. இந்த இடத்துல 1 தான் வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. ஆனால் இந்த மந்தில் 7 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 7 ஏன் வந்திருக்கு, இந்த மந்த்தை எடுத்து நான் திரும்ப கிராஸ் செக் பண்ணுவேன், ரீவெரிஃபை பண்ணுவேன். மேபி என் சைடும் மிஸ்டேக் இருக்கலாம். நம்ம ரோபோட் இல்லைல்ல, ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் தானே, நம்மளும் தப்பு பண்ணுவோம். ஸோ தப்பு பண்ணியிருக்கோமா என்னன்றதை நீங்களும் செக் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேட்டாலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு மந்தில் AUDUSDயில் எனக்கு ட்ரேடே இல்லை, USD JPYயில் எந்த ட்ரேடும் இல்லை. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக 0 ட்ரேட், ஒரு ட்ரேடுமே கிடச்சிருக்காது. அப்போ நம்ம ஒரே ஒரு பேரை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதம் நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, ஓகே. பட் அந்த ஒரு மாதம் நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஸோ சும்மா இருக்கவும் கற்றுக்கணும். சும்மா இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்றதே ஒரு அர்த்தமாகும். நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் எடுத்த பேக் டெஸ்ட்லேயே எனக்குமே இதில் ட்ரேட் இல்லை. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான். ட்ரேட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பண்ண முடியாது, பண்ணவும் வேண்டாம், இருக்கிறதுல பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 10 பேர் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செலக்டிவாக ஒரு 3ஓ 4ஓ 5ஓ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஆவரேஜாக நம்ம 7 பார்த்துருக்கோம் இல்லையா, 7% பார்த்துருக்கோம். ஒரு 2 பேர் டு 3 பேர் பண்ணுறீங்கன்னா ஓவராலாக 10%ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. 3 × 7 21. நான் அவ்வளோ கூட கால்குலேட் பண்ணல. ஒரு 10 to 12% வருது அப்படின்னாலுமே நல்ல ப்ராஃபிட்டபுள் செட்டப் தான் அது. அதை வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ண முடியும், சர்வைவும் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள். இப்போது இதில் 7% நம்ம பார்த்துருக்கோம். அந்த 7 வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 to 3 பேர்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எல்லா பேர்லேயும் ஒரே டைமில் ட்ரேட் வராது.
அது வந்தால் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 to 3 பேர் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். அது எந்த 3 பேர் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு 8 to 10 பேரை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் மொத்தமாக டேட்டா அவங்க கையில் இருக்கும். இந்த 10 பேரில் உங்களால் எவ்வளோ பின்னாடி வரைக்கும் போய் பேக் டெஸ்ட் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஜான்வரி டு ஏப்ரல் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பண்ணி பாருங்கள். அங்கே என்ன நடந்திருக்குன்றத பாருங்கள். அங்கேயும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கெயின் ஆகும் இல்லையா? 6 மாதம் நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் தான் ஆகிருக்குது. அப்போ வேறு பேரில் பாருங்கள், கிராஸ் பேரில் ட்ரை பண்ணுங்கள், மேஜர் பேரில் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பேர் ரொம்ப அதுக்கு அது பர்ஃபார்மே பண்ணியிருக்காது, அதுக்கு அது நடந்திருக்காது, அந்த மாதிரி இருக்கிற பேரை விட்டுருங்க. எது வேலை செஞ்சுருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா USD CAD இங்கே நம்மளை -1 RRல வச்சுருக்கான் ஒரு மாதம். NSD USD -1 RRல வச்சுருக்கான். இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 22, 19 அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ இதோட ஓவரால் டேட்டா இதுதான். இதில் கண்டினியூஸ் SL மட்டும் தப்பு, ஏன்னா அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கு. டோட்டல் ட்ரேட் TP நெட் RR 66 பர் மந்த் ஆவரேஜாக பார்க்கும்போது 16.5 வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸலில் போட்டு அதோட ஆவரேஜ் எடுங்க, கண்டினியூஸ் SLஐ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் டிபியை பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடை பாருங்கள், டைமிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் லேர்ன் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் கண்டிப்பாக ப்ளோ ஆகிடும். நீங்கள் என்ன தான் லேர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து என்ன புரியுதுன்றதை பார்த்துக்கோங்க. நான் எதுவுமே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. அந்த சேட்டை படிச்சுக்கோங்க. புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி கூட கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன். மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா 2 ட்ரேட் SL அடிக்கும், 3வது ட்ரேட் TP கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, TP வந்துச்சு, நெக்ஸ்ட் ட்ரேட் TP தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாக எடுப்பீங்க. அந்த ட்ரேட் லாஸில் போயிடும். அடுத்த ட்ரேட் நீங்கள் எடுக்க போவீங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணிட்டோம், இப்போ ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியாக எடுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறும். விச் மீன்ஸ் லாஸ் அதிகமாக பண்ணுவீங்க, TP நீங்கள் வரும்போது கம்மியாக எடுப்பீங்க. டார்கெட் இந்த செட்டப் செட் அண்ட் ஃபர்கெட் தான். நீங்கள் பாதியில் க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. வந்தால் டார்கெட் வரட்டும், இல்லை SLக்கு போட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் அக்கௌண்ட் ப்ளோ ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் ஒரு பேக் டெஸ்ட்னால் என்ன, அதை நீங்கள் எக்ஸலில் எப்படியெல்லாம் போடணும், என்னென்ன டேட்டாலாம் எடுக்கணும் அப்படின்றத இந்த மந்த்துக்குள்ளே இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பை கைஸ், லவ் யூ ஆல்.